யாருன்னு காட்டுறா. முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சாருன்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சாருன்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. உட்காருங்க உட்காருங்க, இருங்க இருங்க. காட்டுறா. ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க, திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்ப திருப்பி எதுக்காக நீங்க கத்திட்டு இருக்கு? உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், நீ காட்டுன்னு வேற சொல்ற. ஆதாரம்னு கேக்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதியமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல.